ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் வந்துட்டு எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு பாலிசி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த எஸ்ஐஆரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எலெக்ஷன் வந்து சாதாரணமாக இப்போ ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. 5 வருஷத்தில் பல பேர் இறந்து போயிடலாம். அப்புறம் வயசுக்கு வராதவங்க, ஓட்டு போடுற வயசுக்கு வராதவங்க வயசுக்கு வந்துடும். 5 வருஷம் இருக்குது இல்லைங்களா, அது வந்துடுவாங்க. அப்படின்னா ஒவ்வொரு எலெக்ஷனுக்குமே எலக்ட்ரல் ரிவிஷன்ன்றது இன்றியமையாது, தேவைன்றது. இப்போ இங்கே கொண்டு வரது என்னென்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றாங்க. இதுக்கு முன்னே இது 2002லேருந்து 2004 பண்ணதாக சொல்கிறாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இது பண்ணுறாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, பல பேர் இடம்பெயர்ந்திருப்பாங்க, தன்னுடைய சொந்த இடத்துலேருந்து போயிருப்பாங்க, அங்கேயே குடியமர்ந்திருப்பாங்க. அப்படின்னும் போது அந்த ஒரு இந்த கால இடைவெளி வந்து அவங்க உண்மையிலேயே இப்போ எங்கே இருக்கிறாங்கன்றதை குறிக்கிற மாதிரி இருக்கலாம். அதனால் இப்போ இந்த இன்டென்சிவ் ரிவிஷனில் வந்து இப்போ நீ எங்கே இருக்கிற அதை வச்சு தான் உன்னுடைய வாக்குரிமை அந்த இடத்துக்கு வருமானது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இது நடத்துகிறதா நான் கருதுகிறேன் இது. அதனால் இந்த ரிவிஷனோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனோ பெர்சே அது தவறு கிடையாது. ஆனால் இப்போ இதில் என்ன நம்ம குத்தம் பண்ணிக்கணும்னா அவசரகதியாக இது பண்ணுறாங்கன்றதான் குத்தம் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியாளர்கள் வந்து கூட பகுதி நேர வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் விட பணிச்சுமை அதிகமாக இருக்குது. இவங்க அடிக்கடி கேள்வி கேட்குறாங்கன்னு ஒரு அம்மையார் வந்து தற்கொலையும் பண்ணிக்கிட்டாங்கன்றது நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் தான் நம்ம இப்போ கேள்வி கேட்குறது. அவகாசம் இல்லாமல் நீங்கள் வந்து சாவகாசமாக செய்ய வேண்டியதை எலெக்ஷனுக்கு முன்னால் குறுகிய காலத்தில் ஒரு 2 மாதத்தில் முடிங்கன்றது வந்து முடியாது. அது ஒழுங்காகவும் செஞ்சு முடிக்க முடியாது. அதைத்தான் நம்ம வந்து இப்போ தவறுன்றது நம்ம சொல்கிறோம். சரி ஐயா. ஐயா, இப்போ இந்த எஸ்ஐஆரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்துட்டு பீகாரில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டுங்கிறாங்க. 0 அப்பீல் அப்படின்னு வந்துட்டு இந்திய தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப நாங்கள் சரியாக பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆரோட அவுட்கம் பீகாரில் வந்துட்டு அவுட்கம் பார்த்தீங்கன்னா 60 லட்சம் வாக்காளர்களை வந்துட்டு அவங்க எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பீகார்லேருந்து நிறைய பேர் மற்ற மாநிலங்களுக்கு போகிறங்காட்டிக்கு அவங்க வந்துட்டு ஒரு 60 லட்சம் வாக்காளர்கள் அந்த பட்டியலிருந்து நீக்கிட்டாங்க. பீகாரோட வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டாங்க. இப்போ அது என்ன சொல்றாங்கன்னா அவங்க எங்க வாழ்றாங்களோ அங்க வாழும் இடத்துல ஓட்டுரிமை பெற்று அவங்க வாக்களிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டாங்க. இது எப்படிங்க ஐயா நீங்க பாக்குறீங்க? அதாவது பீகார்ல இருக்கக்கூடியவர்கள் மற்ற மாநிலங்கள்ல அந்தந்த மாநிலங்கள்ல ஓட்டு போடலாம் அப்படின்னு இவங்க சொல்றத இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க? இதோட ஆபத்துகள் என்னவா இருக்கும்? இது மிக மிக தவறான ஒண்ணு. நமக்கு தான் இப்போ போஸ்டல் ஓட்டிங் இருக்குல்ல, அதில் அவங்க போட்டோம், அதுதானே சரியாக இருக்கும். போஸ்டல் ஓட்டிங் பண்ணிக்கிட்டோம். ஒரு இனத்துக்கு ஒரு நாடுன்ற இது வச்சு பார்த்தீங்கன்னா வந்து மற்றவர்கள் இங்கே வந்து ஓட்டு போடுறது வந்து அந்த இதை வந்து அந்த கொள்கையே நாம் எழுந்து விடுற மாதிரி ஆகிடும். மாற்றார்கள் வந்து குடியேறதுக்கெல்லாம் ஆட்சியில் பங்கேற்கிறதும் ஆட்சியை நிர்மாணிக்கிறதுல அவங்க ஒரு பங்கு இருக்கிறதா தான் இப்போ ஆகிடும். தமிழ்நாட்டில் அப்படி தான் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழர் ஆளன்னு உங்களுக்கு தெரியும். தெலுங்கர்கள் தான் கடந்த 700 வருடமா தமிழர்கள் ஆளவில்லை. ஆமாம், 700 வருடமாகவே தமிழர்கள் ஆளல. இந்த அடிப்படையில் தான் நாம் பேசுகிறோம். இந்த மாதிரியான இது நீங்கள் இப்போ உங்கள் போஸ்டல் வாக்கு இருக்கு இல்லையா, நீங்கள் இருந்துன்னா நீங்கள் போஸ்டலில் போடுங்க, உங்கள் ஊருக்கு வாக்கு நீங்கள் செலுத்துறீங்க நீங்கள் ஆச்சுங்களா. ஏன் நீங்கள் வந்து அந்தந்த இடத்துலேயே ஓட்டு போடணும்? ஒரு இனத்திற்கு ஒரு நாடுன்றதை வந்து அதை வந்து இது பிராமணியம் வந்து இந்தியாவை ஒரு ஒற்றை நாடாக ஆக்க பார்க்குது. 30 தேசிய இனங்கள் இந்தியாவில் இருக்குன்னு. அந்த தேசிய இனங்களை பிராமணர்கள் அங்கீகரிப்பது இல்லை. ஏன்னா அவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அவங்களுடைய பாதுகாப்பு என்னென்னா அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு தேசிய இனத்திற்கு ஒரு நாடுன்றதே அவங்க பயப்படுறாங்க. இப்போ தமிழ்நாடுன்றதை கூட எடுத்து அதாவது அரசு பேருந்துலாம் மாற்றுறாங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்கிறதையே வந்து பிராமணியம் வந்து பயப்படுறாங்க. ஏன்னா அதை நோக்கி தான் நம்ம போகுது. இப்போ நமக்கு வேண்டியது நாம என்ன சொல்கிறோன்னா நாம வந்து இந்தியர்கள் தான், தமிழர்னாவே அது ஒரு பயம் அது இருக்கும். பொதுவாகவும் அவங்க வந்து இப்போ பிராமணர்கள் தான் இந்தியாவை வச்சு ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் நம்ம ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்றது அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. நாம என்ன சொல்கிறோன்னா நம்முடைய கருத்து என்னென்னா அதாவது ஃபெடரல் செட்டப்புன்றோம். தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு தமிழர் ஆட்சி இருக்கணும், நாம் மத்திய ஆட்சியில் பங்குறணும் அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ இந்தியா இருக்கிறது ஒற்றை நாடாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அவங்க தான் இங்கே எலெக்ஷன் நடத்துகிறாங்க, நாம் தான் இங்கே எலெக்ஷன் நடத்தணும், ஆனால் அவங்க நடத்துகிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்னர் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு அடிமை தேசமாக அதை வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதிலேருந்து வெளியில் வரணும்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க அதை பயப்படுறாங்க. அப்படி வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி அரசு வந்துடக்கூடாதுன்ற மாதிரி தான் அவங்க பயப்படுறாங்க. அதனால தான் வந்து ஒரு ஒற்றை இந்தியாவை கொண்டு வராங்க. அப்போ நாம் இது வந்து இந்த மாதிரி யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த இடத்துல அவங்க ஓட்டு போடுறது வந்து நம்முடைய இறையாண்மைக்கு எதிரானதுன்னு நான் பார்க்குறேன். நம்ம ஆட்சியும் நடக்காது. ஏற்கனவே 1 கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இந்த ஓட்டு தான் டிசைடிங் ஓட்டாக கூட இருக்கும். கடைசியில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னா இந்த வந்தேரிகள் தான் அதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்க போகிறாங்கன்னும் போதெல்லாம்
இது மிக மிக தவறானது. அந்தந்த நாட்டுக்காரன் அந்தந்த இடத்துல ஓட்டு போட்டுக்க. நீங்கள் வந்து குடியிருந்தீங்கன்னா போஸ்டல் மூலமாக ஊர்லேயே வாக்கு போட்டுக்க. இந்த லோக்கலில் மற்றவங்கள ஓட்டு போட அனுமதிக்க கூடாது. அந்தந்த இனம் இருக்கிற அந்தந்த மக்கள் மட்டும்தான் அந்த இடத்துக்கு ஓட்டு போடணும். இது வந்து பிராமணியம் செய்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு சதி அரசியல். இவங்க வந்து இந்தியாவை ஒரு ஒற்றை தேசமாக இனங்களெல்லாம் கலந்துருக்கணும். எல்லா இடத்துலையும் எல்லாம் கலக்கிறாங்க. அதுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் வந்து குடியேற்றுவாங்க அவங்க ஆச்சுங்களா. அதே போல் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பண்ணுறாங்க, எல்லா ஸ்டேட்லையும் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த ரேஷியல் ஐடென்டிட்டி நீங்கள் விட்டுறணும். மொழியின அடிப்படையை நம்ம விட்டுறணும்னு பார்க்குறாங்க அவங்க. இந்தி எல்லாரும் பேசுங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. தெரியும் இல்லைங்களா, எல்லாரும் ஹிந்தி பேசுங்கன்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அது வந்து இப்போ அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய என்ன நீண்ட நாளைக்கு இந்த இது ஓடாதுன்றது தெரியும். அப்போ நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். சைனாவில் அப்படி தான் பண்ணுறீங்களா, எல்லாருமே பல லாங்குவேஜ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் மண்டாரின்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு மண்டாரின் கொண்டு வந்து எல்லாரும் பேச வச்சுட்டாங்க. தட்ஸ் ஓகே. அவங்கெல்லாம் ஒரு மொழி தான் பேசுனாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சைனாவை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசப்பட்டாலும் கூட அது அந்த மொழியினுடைய அடிப்படையே ஒரே மாதிரி தான் இருக்குது. அது நம்ம இது இல்லை. ஆனால் இங்கே நம்ம வந்து வேறிய தேசிய இனங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நாம ஆச்சுங்களா. இதனுடைய வரலாறே வேறு. இந்தியா வந்து பல பேரும் வந்து போன இடம் அப்படின்றதால இங்கே இருக்கிறதால நாம் தேசிய ஐடென்டிட்டியை நாம் வச்சுக்கணுன்னா நம்ம மக்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஓட்டு போடணும். தமிழர்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் இருக்கணும். அது உண்மையிலே சொன்னீங்கன்னா அப்படித்தான் அது இயங்கணும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய தேசிய அடையாளங்களே காப்பாற்றிக்க முடியும். இப்போ இருக்கிற இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்துட்டு ஒவ்வொரு கட்சிகள் வந்துட்டு இந்த எஸ்ஐஆருக்கு ஒவ்வொரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இப்போ அதை நீங்கள் எப்படிங்க பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து ஒரு அவங்க கன்வீனியன்ஸ்ன்னு பார்க்குறேன். இப்போ அதிமுக வந்து ஆதரிக்குது, திமுக வந்து ஆதரிக்கிறது மாதிரி ஆதரிக்காத மாதிரி ரெண்டு மாதிரி இரட்டை விஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. அது திராவிடத்தோட அது ரெட்டை நாக்கு, எப்பயுமே திராவிடன்னு ரெட்டை நாக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஓட்டு போகிறது அவங்களுக்கு தான் சாதகம். அது ஏன்னா அவங்க திராவிடர்கள் எனிவே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவங்க தான் ஆட்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற போது அவங்க மத்திய அரசுக்கு ஆதரவாக தான் அவங்க இருப்பாங்க. சும்மா பேருக்கு நம்மளுடைய கன்சம்ஷனுக்காக இல்லை இதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு பேசுவாங்கள வழிய அடிப்படையில் அவங்க ஏற்றுக்கிறாங்க. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா பெரிய 1 கோடி தொண்டர்கள் வச்சுருக்கிறாங்கன்னு அவங்க சொல்லிப்பாங்க. அது அதில் 1.5 கோடி 1 கோடி மேலே இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு மிக வலுவான எதிர்ப்பை கொடுக்க முடியும். அது வலுவான கட்சி அவங்க இருக்குன்றதால வலுவான எதிர்ப்பை இதற்கு அவங்க காட்ட முடியும். ஆனால் இவங்க வந்து வெறும் பேச்சு சும்மா ஒரு வாய்ச்சாவடாலோடு விட்டுட்டு நிறுத்திக்கிறாங்களே ஒழிய மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறாங்க. அது ஏன்னா நம்ம ஆள்றவங்க இவங்க தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க எப்படி அதை வரவேற்பாங்களே ஒழிய இதுக்கு எதிர்பார்க்க முடியும். இவங்க தான் ஆட்சியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிராமணிய சிந்தனை தான் உங்களுக்கு இருக்குது. ஆரியமும் திராவிடம் வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான்ன்றது வந்து ரெண்டுமே தமிழருக்கு எதிரானது தான்ன்றது தான் இதில் தான் நம்ம கற்றுக்கிறோம் உண்மை. அதனால் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும், இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது திராவிடம் இங்கேருந்து நீக்கப்பட வேண்டும்ன்றதை நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் இங்கே வந்து பிரதிபலிக்கிறது இல்லை, அரசியல் கருத்துக்களாக பிரதிபலிக்கிறது இல்லை, திராவிடத்தின் கருத்துக்கள் தான் பிரதிபலிக்கிறது. திராவிடம் என்றால் அது தெலுங்கு தான். அதனால தான் நம்ம சொல்கிறோம் இங்கே தேர்தலையே அவங்கள வந்து நம்ம பங்கேற்கக்கூடாதுன்ற அளவுக்கு நமக்கு ஒரு கோவம் வருது. ஏன்னா அந்த மாதிரி தானே இப்போ இருக்குது நிலைமைகளை. வந்து அவங்க தானே ஆட்சி பண்ணுறாங்க. 700 வருஷமாக நம்ம ஆட்சி பண்ணலையே, ஜனநாயகம் வந்து கூட நம்மளால் ஆட்சி பண்ண முடியலையே அப்படின்னா நமக்கு எதிரான சதிகள் இங்கே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் இவங்க அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. இது ஒன்றும் வியப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா லிப் சர்வீஸ் பண்ணி பண்ணுறாங்க, நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் உண்மையிலே இவங்க ஆதரிக்கிறாங்க. ஆதரிக்கிறதுக்கான இதுதான். இப்போ மற்ற கட்சிகள்ங்க ஐயா, மற்ற கட்சிகள் இப்போ அதிமுகன்னா அவங்க பிஜேபியோட அதிமுகவுக்கு முதுகெலும்பு இல்லாத ஒரு கட்சி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அவங்க யாருக்கும் எதிர்த்து நிற்க மாட்டாங்க, அது தெரியும். இவங்களுக்குன்னு ஒரு தனியாக கரிஸ்மா கிடையாது, தனியாக ஓட்டு வங்கின்றது ஒன்றும் பெருசாக கிடையாது, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றதால இவங்களாம் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அதனால் தமிழருக்கு ஒரு தமிழ் தேசிய ஒரு கட்சி ஒன்று மிக அவசியமாக இருக்குது. இந்த திராவிட கட்சிகள் இல்லாமல் தமிழ் தேசிய கட்சி வரணும். இப்போ அதுதான் நம்ம 5ஆம் யுக கட்சின்னு நான் தொடங்கியிருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம சொல்லிக்கிறோம், நாம் அது தூய தமிழ் தேசிய கட்சின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ இந்த எஸ்ஐஆரோட அடுத்த கட்டமாக வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு இவிஎம் பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். 5ஆம் யுக கட்சி வந்துட்டு நம்ம இதை ரொம்ப கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். இவிஎம் வந்துட்டு கண்டிப்பாக பேன் பண்ணணும்ட்டு. ஆமாம். இப்போ இந்த எஸ்ஐஆருக்கும் இவிஎம்க்கும் ஒரு தொடர்புக்கு மாதிரியே நான் பார்க்குறேன். அதை நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? போலி வாக்காளர்ன்றதை கூட நான் ஒரு மைனர் விஷயம் பார்க்குறேன் கம்பேர்ட் டு இவிஎம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனையே. இப்போ உலகத்தில் இந்தியாவில் மட்டும்தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குது. அது தெரிஞ்சுங்க. ஏதோ இந்த எலெக்ஷன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் வேணுன்றதெல்லாம் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுங்க என்றது சுலபம் அப்படின்றாங்க ஆச்சுங்களா.
இதுக்கெல்லாம் நம்ம சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே. ஆமா ஐயா. இதில் வந்து பட்டனை தட்டினா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிவிடுன்றது உண்மைதான் அது. ஆனால் எனி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டை வந்து எண்ணற்ற முறைகளில் வந்து நீங்கள் வந்து அதை மேனிப்புலேட் பண்ண முடியும் ஆச்சுங்களா. ப்ளூடூத்து என்னென்னமோ வழிகள். கண்டிப்பா ஐயா. ஏன்னா மேற்கத்திய நாடுகள் இன்னைக்கு தொழில்நுட்பத்தில் நம்பர் 1ல இருக்கிற நாடுகளே அது பேலட் தான் வச்சிருக்காங்க, பேப்பர் பேலட் தான் வச்சிருக்காங்கன்னா ஏன்னா இது கரப்ட் பண்ணக்கூடிய சிஸ்டமாக இருக்குன்றதால தான். இது பிராமணியம் தான் இதை கொண்டு வருது. ஏன்னா இந்திய ஆட்சியை தன்னோட கையில் வச்சுக்கிறதுக்கு பிராமணியம் பண்ணுற வேலை தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஆச்சுங்களா. சத்தியமான உண்மை இது. ஏன்னா உலகத்தில் எங்கேயுமே இவிஎம் இல்லை, நீ மட்டும் ஏன் கொண்டு வரேன்னா இந்தியாவை ஆள்பவன் திரைமறையிலிருந்து ஆண்டு கொண்டிருப்பவன் பிராமணன், அதுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் வந்துடக்கூடாது. அப்போ அவன் தான் பிக் அண்ட் பிளேஸ் தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு நினைக்கிறவன் தான் ஆட்சியில் கொண்டு வர முடியும். இது வெளிப்படையாகவே இது நடந்துகிட்டு இருக்குது. பல அரசியல் தலைவர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இல்லை நம்ம கூட வந்துட்டு இப்போ இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை வச்சுட்டு அது ஒரு பேஸ் லைனாக வச்சுட்டு நம்ம ஒரு இது பண்ணோம், ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி அதாவது இந்த இவிஎம்ல வாக்குக்கும் எலெக்ஷன் கமிஷன் அவங்க ரிப்போர்ட் பண்ண வாக்குக்குமே கிட்டத்தட்ட ஒரு 50,000 வாக்குகள் வந்து வித்தியாசப்படுது. ஒரு தொகுதியிலேயே வித்தியாசப்படுது நம்ம சொல்லிடுறோம். ஆமா ஐயா. ஏன்னா ஒரு வாக்கு வித்தியாசப்பட்டாலும் கூட சிஸ்டம் ஃபெயில்டு சிஸ்டம் தான் இது. ஒரு தொகுதியிலன்னா எத்தனை, அது 50,000 வாக்குன்ற சும்மா கிடையாது. ஒரு 10 வாக்கு இருந்தால் கூட ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றக்கூடியதெல்லாம் நமக்கு தெரியுது அந்த இதில் வர்ற சமயத்தில். அதனால் இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூ நமக்கு இருக்கிறது வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்றது. இன்னொன்று பேலட்டில் இவங்க என்ன சொல்கிறாங்க, இது சீக்கிரமாக எண்ணிடலாம் அப்படின்றாங்க. நாம் அதுக்கு வேறு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம், பூத்துலேயே எண்ணுன்றோம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெட்டியை நீங்கள் பேலட் போட்டால் கூட, பேப்பர் பேலட் போட்டால் கூட அதை எடுத்து கொண்டு போய் எங்கே வச்சுருவாங்கன்னா ஒரு இடத்துல வச்சுருவாங்க. 2-3 நாள் இருக்கும், அல்லது 1 மாதம் இருந்தது, 3 நாளில் 1 மாதம்லாம் வச்சுருப்பாங்க. அந்த 1 மாதத்தில் யார் என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியும். அப்போ பொட்டியெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு என்றதெல்லாம் அதுதான் ஒரு பெரிய வேலை. நாம் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து பூத் ஆஃபீஸர் இருக்காங்க, ஏஜென்ட் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறீங்க, ஓட்டு போட்டாச்சு. அந்த பூத்தில் ஒரு 500 பேர் போடுவான், அது மேக்ஸிமம் ஒரு 1000 பேர் போடுவான். அவங்களுக்கு எல்லோரும் ஒரு 6 மணிக்கு முடியறது 5 மணிக்கே முடிச்சிட எலெக்ஷனு. எல்லாருக்கும் ஒரு ஹை டீ கொடுத்துருங்க, கேக்கு பிஸ்கட்டு கொடுத்துருங்க, கொடுத்துட்டு எண்ணுங்கன்னு சொல்லிவிடுங்க. 2 மணி நேரம் எண்ண போகிறோம் கண்டிப்பாக. அப்படியே அதுவும் வந்து என்னென்னா கேமரா முன்னால் எண்ணுங்கன்றேன், வெளியில் டிஸ்பிளே வச்சுருங்கன்றேன். ஒரு இதையும் எடுத்து காட்டிட்டு டோட்டலி அப்படியே காமிங்க. எலெக்ஷன் நடக்கும்போது 3 கேமரா வச்சுருங்க. ஓட்டு போகிறது மட்டும்தான் யாருக்கும் தெரியக்கூடாது, மற்றெல்லாம் கேமரா வச்சுருங்க. இதுதான் டிரான்ஸ்பரண்ட் எலெக்ஷன். இப்படி நாம் கொண்டு வரணும். இப்போ வந்து பூத்லேயே எண்ணிட்டிங்கன்னா வேலையே கிடையாது. எஸ்ஐஆருக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. ஆமா ஆமா. பூத் லெவல் ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் ப்ரெஷர் பண்ணி வேலை வாங்குறாங்க. ஆமா. சோ அதுல வந்து அது அங்க காட்டல, அங்க காமிச்சிரு. என்ன ஒரு 2 மணி நேரம் கூட இருக்க போறாங்க. கூட சம்பளம் போட்டு ஓவர் டைம் கூட போட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சம்பளம் தான் போடுறீங்க, ஓவர் டைம் போட்டு கொடுத்துருங்க. அன்னைக்கு முடிஞ்சிருது. உடனே அவங்க எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வெளியில மக்கள் இருப்பாங்க, டிவியில வச்சிட்டு போறீங்க, ஒன்னு எடுத்து கேமராவில் காமிங்க, அப்படி வச்சிருங்க. மக்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களும் டிக் பண்ணிட்டு இருப்பாங்க இது இந்த கட்சிக்கு என்னன்னு சொல்லிட்டு. ஆனா ஐயா இப்போ நீங்க சொல்றபடி பார்க்கும்போது இப்போ இவிஎம் பத்தி யாரும் பேச மாட்டேங்க. இப்போ எஸ்ஐஆர் பேசும் அளவுக்கு ஏன் வந்துட்டு இவிஎம் பேச, இவங்க எல்லாருமே வந்து அந்த அதிகார வர்க்கத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு துணிச்சல் இல்லை. எதெல்லாம் பிராமணருக்கு கஷ்டத்தை கொடுக்குமோ அதை இங்க எந்த கட்சியும் பேசாது. ஐயா இப்போ இந்த எஸ்ஐஆருக்காக நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கோம். இப்போ இந்த தமிழ்நாடு அரசுக்கு நீங்க ஒரு கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணா சரியா இருக்கும், உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. ஒன்று இது நடக்காமல் பார்த்துக்கணுன்னா தமிழ்நாடு அரசு அதுக்கான இதை செய்யலாம். அவங்ககிட்ட கேடர் இருக்காங்கன்றதால இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இந்த ரிவிஷன் வேணாம் அப்படின்றத வந்து இதுக்கு குறுகிய காலத்தில் வேணாம், இதை நாங்கள் நிராகரிக்கிறோம்னு சொல்லலாம். அதுக்கு அவங்களுக்கு முதுகெலும்பு கிடையாது. அது நாம் எதிர்பார்க்குறது அதுதான். அது அவங்களால செய்ய முடியாது. அப்புறம் அவங்க என்ன சும்மா வெறும் அதை முன்ன சொன்ன மாதிரி வெற்று இதுக்கு ஒரு பேச்சுக்காக அதை எதிர்க்கிற மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் அவங்க செய்கிறதெல்லாம் அவங்க செஞ்சு கொடுத்துட்றாங்க. இதில் நாம் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, அந்த முதுகெலும்பு இல்லை. நாம் ஆட்சியில் இருந்தோம்னா அதை நம்ம செய்வோம். இப்போ அவங்களுக்கு எதிராக பேசணும். இப்போ எங்ககிட்ட வந்துட்டு ஒன்றும் அதுக்கான பணியாளர்கள் கிடையாது. ஏன்னா ஒரு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு நீங்கள் ஒன்று கொண்டு வந்து செய்ய முடியாது, அதுக்கான திட்டமிடுதல் வேணும். அது இல்லைங்கிற பட்சத்தில் இவங்க ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்துட்டு அங்கேயே ஆப்போஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்போஸ் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணாம, அங்க சொல்லாம கீழ் லெவல்ல மக்கள் இருப்பாங்களா, அதாவது அவங்க நம்ம அரசு ஊழியர்கள், அதாவது இந்த ஆசிரியர்கள் இருப்பாங்க, அதே மாதிரி வந்து சத்துணவு அங்க வேலை செய்யறோம், இவங்களை வச்சுக்கிட்டு இவங்களை ப்ரெஷர் பண்றாங்க, செய்யுங்க இது செய்யுங்க அப்படிதான் ஒரு தற்கொலை நடந்திருக்குன்னு. அதான் இவங்க இதெல்லாம் வந்து லிப் சர்வீஸ் தாங்க.
எதிர்க்கிறேன்றதால் லிப் சர்வீஸ் தான். ஏன்னா இவங்க இந்த நாட்டினுடைய சொந்த மக்கள் இல்லை இவங்க அவங்க திட்டத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க அனுப்பி வச்சு தான் நம்மளை ஆண்டுக்கும் போது அவங்க சிந்தனை தான் அவங்க ஏற்றுப்பாங்க. நம்முடைய கன்சம்ஷனுக்காக கொஞ்சம் பேசுவாங்க, அவ்வளோதான். அது சும்மா லிப் சர்வீஸ், அவ்வளோதான். அதுதான் நாம் என்ன சொல்கிறோம், நமக்கான தீர்வுன்றது தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும், மாற்றான் ஆளக்கூடாது. இத்தனைக்கும் அவங்க 10% குறைவாக தான் இருக்கிறாங்க. அவங்க எப்படி தமிழ்நாட்டை ஆள முடியும்? அப்போ இங்கே என்ன நடக்குது? இது நான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க கேள்வி இதுதான். தமிழ்நாட்டை ஏன் தமிழை ஆள முடியல? 700 வருஷமாக நம்மளை ஆள முடியல. இப்போ 70 வருஷமாக இது சோக்கால்டு சுதந்திரம் வந்துருச்சு. அது சுதந்திரத்தையே கூடாது, சுதந்திரம் தான் அது. ஆமாம், விடுதலைன்னு சொல்கிறதில்ல, சுதந்திரம். அதாவது என்னென்னா நம்ம சுதந்திரம் வாங்கதான் சொல்கிறாங்களே, அது சுதந்திரம்ன்றது விடுதலை கிடையாது. அந்த வார்த்தையே தவறான வார்த்தை, சுதந்திரம். அதாவது பிரிட்டிஷ்காரன் நம்ம ஆள்வதற்கு பதிலாக அவன் பிரிட்டிஷ் யூதன் நம்மை ஆள்வதற்கு பதிலாக இந்திய யூதனை வைத்து நம்மை ஆள்வது தான் நமக்கு சுதந்திரம்னு சொல்றது. அதான் சுதந்திரம். அது விடுதலை அல்ல. சுதந்திரம் என்றால் விடுதலை என்று பொருள்படாது, அது உயர்ந்த தந்திரம். ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா நார்த்ல இருந்துட்டு தொடர்ச்சியா மக்கள் வேலைக்காக தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. பீகார், ஒரிசா, யூபி இங்க இருந்துட்டு தொடர்ச்சியா வந்துடுறாங்க. ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும் மாநகரங்கள்ல அதிகப்படியான மக்கள் அவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களே கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்ம கிட்ட இந்த எந்த ஒரு ட்ராக்குமே இல்லை, எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை நாள் தங்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே நம்ம கிட்ட இல்லை. அப்போ நம்ம இது மாதிரி அதாவது இந்த மாநிலங்களுக்கு இந்த மைக்ரேட் ஆகி வர்றாங்கல்ல, வேலை நிமித்தமாவோ அல்லது வேற ஏதோ ஒரு காரணங்களாக வர்றாங்கல்ல, இதை நம்ம எப்படி ஒரு 5ஆம் யுக கட்சி நம்ம இந்த பிரச்சனையை எப்படி அணுக போறோம்? நம்ம கிட்ட இது என்ன மாதிரி தீர்வு நம்ம கொடுக்க போறோம்? அதாவது முதல்ல அவங்க வேலை செய்யணுமா அப்படின்றதே நம்ம அரசினுடைய தத்துவத்தின் பொறுத்து இருக்குது. வெளியால் வேணுமா வேண்டியது இல்லையான்றதுலே நமக்கு ஒரு முடிவு எடுக்க போகிறோம். அது ஒன்று. அப்படி வெளியால் வேணும்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வரும்போதே ஒர்க் பர்மிட்னு ஒன்று கொடுப்போம், அதாவது விசான்னு கொடுத்துருவோம். நம்ம ஒர்க் பர்மிட் கொடுத்துட்டு அவங்க டெலிஃபோன் நம்பர், அவங்களுடைய ஃபோட்டோ, இதையெல்லாம் நம்ம ரெக்கார்டில் வச்சுப்போம். அவங்களுடைய டெலிஃபோன் நம்பர் வச்சுட்டு அவங்களுடைய எங்கே போகிறாங்க, எங்கே போய் இருக்க போகிறாங்கன்றதை சொல்லணும். அவங்க அக்சசிபிளாக இருக்கணும், நம்ம கூப்பிட்டா வர்ற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி அவங்களுடைய இது இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் நம்ம அவங்கள உள்ளார அனுபவிக்க போகிறோம். அதாவது அவங்களுக்கு ஒரு ஐடென்டி கார்டு கொடுத்துரும். யாராவது சந்தேகப்பட்டு கேட்டாங்கன்னா என்னப்பா ஐடென்டி கார்டு எடு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவன் எடுத்து காமிக்கிற அளவுக்கு இருக்கும். அது காமிக்காட்டி போனால் அவனை நம்ம டீபோர்ட் பண்ணி விட்டோம்னா அவனுக்கு தண்டனையும் கொடுக்கலாம், சிறை தண்டனையும் கொடுத்து கூட டீபோர்ட் பண்ணுறது அது மாதிரிலாம் நம்ம செய்வோம். ஏன்னா இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், நிறைய கிரைமும் குற்ற செயலில் ஈடுபடுறாங்கன்றது தெரியுது. அப்போ அதுக்கு யார் என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லை, என்னன்றது அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இது ரொம்ப ஆபத்தான விஷயம் கூட இதெல்லாம். ஏன்னா அவங்க இன்னும் பெரிய குற்றங்கள், தனிநபர் குற்றங்கள் வேற, சமுதாய குற்றங்கள்ல கூட அவங்க ஈடுபடலாம். கண்டிப்பா பெரிய குற்றங்கள். அதனால அது மாதிரி ஒரு விசா அல்லது ஏதோ ஒரு ப்ரூஃப் இருந்தா தான் நம்மால அதை செக் பண்ணி விசா கம் ஒர்க் பர்மிட் எவ்வளவு நாள் இருக்க போற, நீ எங்க போற, எங்க இருந்து வர்ற, உன் சொந்த ஊர் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துடணும். அவங்க டெலிஃபோன் நம்பரோட நம்மகிட்ட கொடுத்துருக்கணும். இப்படி நம்ம அவங்க சும்மா வந்துட்டாங்க, அப்படியே பஸ்ஸில் ஏறி இறங்கிட்டாங்க, வேலை செய்கிறாங்கன்றதெல்லாம் அது ஒரு நாகரிகமான ஜனநாயகத்தில் அது நடக்கவே கூடாது. ஆமாம், நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ நம்மளுக்கு இங்கே தெரியணும், இங்கே வேலைகள் இங்கே எத்தனை ஆட்கள் இருக்காங்க இல்லை எத்தனை ஆட்கள் உள்ள வரலாம், அந்த ஒருமே நமக்கு தெரிஞ்சு அதை மட்டும் நம்ம அலோவ் பண்ணலாம் இல்லைங்களா? இப்போ ஏன்னா இப்போ அமெரிக்காக்கே இப்போ H1B போடுறோம்னா போடுற எல்லாத்துக்கும் அவன் கொடுக்கறது கிடையாது. இவ்வளோ ஸ்லாட்னு வச்சிருக்கான், 1 லட்சம் ஸ்லாட்டான்னு தெரியல கரெக்டா, ஸோ அப்படின்னு வச்சுக்குவோம். அது வரைக்கும் அலோவ் பண்றான். நீ எவ்வளவு அதுக்குள்ள நீ பண்ணிக்கோ, மீதியை என்னோட கண்ட்ரியில வச்சு பண்ணிக்கிற மாதிரி தான் அவன் பாக்குறான். ஆமா ஆமா ஆமா. சோ அது மாதிரி நம்ம கிட்ட நாமளும் ஒரு பண்ணுவோம். நாம உங்களை வெளியில இருந்து ஒர்க்கர்ஸ் வேணுமா வேணாமா, அது முதல் கேள்வி. அதை நம்ம வந்த பிறகு முடிவு பண்ணுவோம். நாம கண்டிப்பா அப்படி முடிவு பண்ணி வெளியில இருந்து வர்றாங்கன்னா அது அவங்க டாக்குமெண்டோட தான் உள்ளார விட போறோம், ஒர்க் பர்மிட் கொடுத்து தான் உள்ளார விட போறோம். ஸோ தே ஆர் ட்ரேசபிள். அவங்க டெலிஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுப்போம். ஏதோ ஒரு பிரச்சனைன்னா அவங்க டெலிஃபோன் நம்பரோட அவங்க போலீஸில் இது போகும்போது அவங்க யாருன்னு பார்த்து இது பண்ணுறதுலாம் சரியாக இருக்கும். என்ன ஊர்லேருந்து வந்திருக்கான்ற டீட்டெயிலும் நான் வாங்கி வச்சுப்போம். கண்டிப்பாக. ஸோ அப்படித்தான் நம்ம இந்த வர்றவங்கள கையாளுவோம். நம்ம எப்படி வெளிநாட்டுக்கு போனால் நம்ம எப்படி அவங்க உள்ளே விடுறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம விடுவோம். ஏன்னா அப்படி வரவனுக்கு தான் நம்ம இங்கே இங்கே ஒரு அடையாள அட்டையோ இல்லை எதுவும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. ஆமாம். ஸோ அவன் இங்கே ஓட்டு போட வேண்டிய தேவையும் இருக்காது. இப்போ அவனுக்கு அடையாள அட்டை கொடுக்கும்போதே அவனுக்கு ஓட்டு இல்லைன்றதும் தெரிஞ்சிடும்.
ஆச்சுங்களா. நம்ம அது வந்து அதுலேயே நம்ம சொல்ல வந்து இந்த மாநிலத்துக்கு வந்தவன்னு சொல்லும்போது உனக்கு இங்கே ஓட்டு போடுற உரிமை கிடையாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். தமிழ்நாட்டை தவிர வேறு மக்கள் இங்கே வந்து ஓட்டு போட முடியாது. அதுதான் சரியான தீர்வு. எஸ். ஆனால் அந்த தீர்வு இப்போ இல்லை. ஆமாம். யார் வேணால் அதான் இப்போ குடும்ப அட்டை ஒன்று சொன்னாங்க இல்லைங்களா, குடும்ப அட்டையை வந்து ஆல் இண்டியான்னு மாற்றினாங்க. அதுவே இந்த பிராமணர்கள் செய்த மிகப்பெரிய சதி திட்டம். அது குடும்ப அட்டையை வச்சு தானே உங்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க. அப்போ குடும்ப அட்டையை ஆல் இண்டியான்னு மாற்றிட்டீங்க, தமிழ்நாடு குடும்ப அட்டை இல்லாமல் ஆல் இண்டியான்னு மாற்றிட்டீங்க அப்படின்னா யார் வேணாலும் வந்து இங்கே ஓட்டு போடுற மாதிரி வந்துடும். 10 நாள் தங்கிட்டு கூட நான் அங்கே தான் இருக்கிறேன்னு கூட அவன் வந்து ஓட்டு வாங்கிட்டு போட்டு போயிடலாம். 10 நாள் தங்கிட்டே கூட கோல்மால் நடக்குமா இல்லையா, இல்லைங்களா. ஒரு வேற்றினத்தவங்க வந்து ஒரு தாசில்தாராக இருக்கான் இதாக இருக்கிறான்னா அவங்களெல்லாம் வந்து கூட இங்கேயும் ஓட்டு உரிமை வச்சு விட்டுருவாங்க. ஸோ ஒரு தேசிய இனத்தை அழிக்கிறதுக்கு இதெல்லாம் வழி இருக்குது. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் வந்து இந்த பிராமணியம் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது. இதில் நம்ம விழித்தெழணும். நம்முடைய தேசிய நலனை எனக்கு காப்பாற்றிக்கணும். கண்டிப்பாக. ஐயா நிறைவா இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்புறம் இவிஎம் இந்த போலி வாக்காளர் அதே மாதிரி இந்த அந்த தேசிய இனங்களுக்கான ஒவ்வொரு தேசிய இனங்களுக்குமே இது ஒரு ஒரு சவாலாக இருக்குது. அந்த தேசிய இனங்களுக்கான ஒரு உரிமையை வந்துட்டு பறிக்கும் செயலாக தான் இவங்க கொண்டு வர்றாங்க. இது கன்க்ளூஷன். இப்போ நம்ம வந்து எஸ்ஐஆர் ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் கூட அதை விட மிக முக்கியமான விஷயன்றது வந்து நம்ம அப்பையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான். ஏன்னா எஸ்ஐஆர் வந்து கடைசியில் ஏன் நம்ம இது பண்ணுறோன்னா அது ஆட்சி மாற்றத்தோடு சம்மந்தப்படுது. அதை விட ஆட்சி மாற்றம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் இவிஎம் வச்சு தான் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது. பிராமணர்கள் தன்னுடைய கண்ட்ரோலில் ஆட்சி வச்சுருக்கிறதால இவிஎம் தான் பயன்படுத்துகிறாங்கன்றதால அதை விட நான் முக்கியமான விஷயமா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் பார்க்குறேன். அது ஒழிக்கப்பட வேண்டும். பேப்பர் பேலட்டில் தான் எலெக்ஷன் நடத்தப்பட வேண்டும். அது என்னென்னா அந்த ஓட்டு போட்ட இடத்துலையே எண்ணி முடிச்சிடணும் அப்படின்றதான் நான் வந்து சொல்லிடுறேன். ஒவ்வொரு பூத்துலேயுமே கேமரா முன்னால் அப்பயே எண்ணிடணும். வேறு எங்கேயும் பொட்டி கொண்டு போய் வச்சுக்கிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் ஓட்டு போட்ட இடத்துலையே கேமரா அங்கெல்லாம் வந்துருக்குது. எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுட்டு தான் ஓட்டுலாம் நடக்குது. அந்த இடத்துலையே கேமரா காட்டி எண்ணி ஓட்டிங்க முடிச்சிடணும். அந்த ஒரு பூத்தில் ஒன்று இருந்தால் அந்த தொகுதியினுடைய இதுக்கு அனுப்பிட்டாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் கொலெக்ட் பண்ணி அன்றைக்கி நைட்டு 10 மணிக்கே யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிடணும். இதுதான் நாம் எதிர்பார்க்குற ஒரு எலெக்ஷன் முறை. அதனால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேண்டாம், பேப்பர் பேலட் வேணும். இதுதான் 5ஆம் யுக கட்சியினுடைய நிலைப்பாடு. எஸ்ஐஆர் கவனத்துக்குரியது தான். அதை விட முக்கியமானது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான். அது ஒழிச்சாதான் உண்மையான ஜனநாயகம் இந்தியாவில் மலரும். ஐயா, இப்போ உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி. மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி 5ஆம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம். நன்றி, வணக்கம்.